இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வேனை காமிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. பணக்கார பசங்களாக இருக்காங்க. ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அவள் கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சதுமே அவள் ஆரம்பத்துலேருந்து தனியாகவே இருந்துச்சேக்கா. அவளுமே ரொம்ப பர்ஃபெக்டாக மாறிடுது. எல்லாத்தையுமே அடி அங்கே பொழந்து விட்டா. அங்கே நீ எப்படி இன்னைக்கு உயிரோட போகிற பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணால் ஒருத்தன் கூட பொழைக்க முடியாத லெவலுக்கு அடிங்க விழுந்துருது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே டீச்சர்கிட்ட அங்கே கம்ப்ளைண்ட் போனதுமே அப்போ அங்கே டீச்சர் கோவமாயிட்டு அங்கே எல்லாருமே பணக்கார விட்டு பிள்ளைங்க இவ ஏலன்னு சொல்லிட்டு அவளுங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. வம்பளு தானுங்க எனக்கு அப்பா இல்லை அது இதுன்னு பேசுனானுங்க, அதனால தான் அடிச்சேன்னு சொன்னதும் அவங்க என்ன பொய் சொல்லிட்டானுங்க, நீ தான் ஃபஸ்ட்டு சண்டை எடுத்துருக்கு அப்படின்ற சேர்த்து அவளை போட்டு அடிச்சுட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குது, ஃபஸ்ட்டு உன்னோட அம்மாவை வர சொல்லு, இன்றைக்கி உன்னை டிஸ்மிஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு பேசினதும் என்னோட அம்மா கண்டிப்பாக வரமாட்டாங்க, என்னோட அப்பா இன்றைக்கி வருவாருன்னு சொன்னதும் என்னது உனக்கு அப்பா இருக்காங்க அப்படின்ற சொல்லும்போது பார்த்தாங்க ஒரு பெரிய மாஃபியா லீடர் அங்கே உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவரோட நேம் வேங். அங்கே உள்ளே வந்ததுமே அதை பார்த்துட்டு அந்த டீச்சர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அவள் என்னோட பொண்ணு தான் அப்படின்ற சொன்னதுமே பட் அவளோட சர் நேம் ஷூன் இருக்கேன்னு சொன்னதும் ஏன்னா அது அவள் அம்மாவோட நேம் அவள் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லும்போது இவர் இத்தனை நாளாக இவளை மீட் பண்ண வராமல் இருந்தார்னா கண்டிப்பாக இவன் மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் புரிஞ்சுக்கிறாங்க. சோப்பாங்க உங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு சண்டையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, ஒரு சைடில் எதுவும் ஆரம்பிக்காதில்ல, இன்னொரு கை அடித்தா தானே கைத்தட்டலே வரும் அப்படின்ற சேர்த்து பேசினதும் இந்த டீச்சர் அங்கேருந்து போக சொன்னதும் அங்கே அவர் ரொம்ப அமைதியாக அப்படியே கையில் அந்த பிரேஸ்லெட் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு அந்த டீச்சரை கண்ணதை சேர்ந்து அரைஞ்சதுமே அந்த லேடி பயந்து போயிட்டு நீ எவ்வளோ தைரியம் என் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும் அங்கே ஒரு ட்ராஃபி எடுத்து போட்டு அடினால அடி பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. இப்போ அங்கே கையெல்லாமே அங்கே ஒரு பேப்பரை கிழிச்சு தொடச்சிட்டு இப்போ நான் உன்னை எதுக்கு அடிச்சேன்னு உனக்கு தெரியுதா, அவள் என்னோட பொண்ணு அப்படின்ற செட்டு பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்து நீ இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற சொன்னதும் அது என்னோட வீடு கிடையாது, நான் எப்படி அங்கே வருவேன்னு சொல்லும்போது நீ இப்போ பேசாமல் வீட்டுக்கு கிளம்பு, நாங்கள் காரெல்லாம் பிக் பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போனால் அங்கே திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீ திரும்ப என்ன எங்ககிட்ட அடிவாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்க அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பேர்ட் பீப்புள்ஸ் அப்படின்ற சைட்டு விழுந்தடிச்சவங்க பயந்து ஓடி போனதுமே ஹீரோயினாங்க நம்ம சின்ன காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ நீ என்னப்பா உங்கள் அப்பா கூட சேர்ந்து நீ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டியான்னு சொல்லி கேட்டதும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவர் மிகப்பெரிய மாஃபியா பாஸ், பட் இத்தனை நாளாக அவர் எங்கள் அம்மாவையோ என்னையோ கண்டுக்கலை, பட் அவர் என்னவே தேடி வந்திருக்காருன்னா அவருக்கு ஏதோ பெரிய காரியம் என்னால் ஆக வேண்டியது இருக்குது, அதனால தான். ஸோ கண்டிப்பாக அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் என்னவே நல்லா மெருகூட்டி வச்சுருக்கேன், எனக்கு எதனால் சமாளிக்கிற திறமை இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ நம்ம ஷின் அதெல்லாமே பார்த்துட்டு சரி வேற என்ன உனக்கு தெரியும்னு சொன்னதும் அவர் மிகப்பெரிய பாஸ், அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருப்பாங்க, ஸோ தன்னோட சொந்த பிள்ளைங்களை அனுப்பி விட்டு அவங்க உயிரை போகடிக்க விட மாட்டார் இல்லையா, ஸோ அதனால தான் அவர் என்ன சூஸ் பண்ணியிருக்காரு, என்ன பழி கொடுக்கலான்னு. என்னதான் இருந்தாலும் நான் தவறுதலாக பிறந்த புள்ளன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் அப்படின்ற சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு உனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சோ அப்புறம் ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம சின் கேட்டதுமே காம்பன்சேஷன் வாங்க தான் அப்படின்ற சைட்டு அவங்க இருந்து கீழே இறங்குறா. ஸோ அப்போ அங்கே உள்ளே போகும்போது நீ என்ன மிஸ்டர் வாங்க நினச்சிட்ருக்க, இப்போ வரைக்கும் என்னோட அம்மாவுக்கும் நீ எனக்கும் பண்ண கொடுமைகளுக்கு உன்னை அப்படியே நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன், எல்லாத்தையுமே உன்கிட்ட பறிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போனால் அங்கே அவங்க அப்பா மேலே உட்காந்துட்ருக்காரு. கீழே பார்த்தா அவங்க பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. அவளை பார்த்ததுமே அவங்களுக்குலாம் கடுப்பாயிட்ருக்கு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்ததும் அங்கே ரூஹி வழா அவரோட பொண்ணு தான் ஓ நீ தான் அந்த தப்பான முறையில் பிறந்த பொண்ணா, நீ என்ன ஹலோலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன தைரியம் இருக்குது உனக்கு, இப்போ வரைக்கும் ரூஹி மேலே யாருமே கை வச்சதில்லைன்னு சொல்லிட்டு வந்தா அவனுக்குமே அடி விழுகுது. ஸோ அப்போ அங்கே இன்னொரு பிரதர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அடிக்க வந்ததுமே பட் அவளை பார்த்துட்டு பயந்து போயிட்டு பேசாமல் இருந்துக்கிறான். மேலே இருந்து அவங்க அப்பா அதெல்லாமே நோட்டீஸ் தான் பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாமே நீ எப்படி சமாளிக்கிறேன்னு பார்ப்போம், அப்படின்னா தான் என் வேலைக்கு நீ பர்ஃபெக்டான எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிறாரு. அப்போ அங்கே திரும்பவுமே இந்த ரூஹியை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டா, என் பக்கத்தில் வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சைட்டு கோவப்படுறா. அங்கே அவங்க அப்பாவை பார்த்து ஐ திங்க் உங்கள் ஃபேமிலிக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், இங்கே வந்ததே நான் வேஸ்ட்டு, பேசாமல் நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், அதே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. என்னை யாருமே வெல்கம் கூட பண்ணலைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க பிரதர்ஸ் இப்போ நீ இதெல்லாம் பேசிட்டேன்னா அப்பா உடனே உனக்காக இறங்கி பேசுவார்னு நினைக்கிறியான்னு செட்டு பேசும்போது ஹீரோயின் ஓகே செட்டு போனால் மேலே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவர் உன்னோட ரூம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, நீ இதில் போகணும்னு சொல்லிட்டு அங்கே ரூமை கொண்டு போய் காமிக்க சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க.
ஸோ உங்கள் ஒய்ஃப் வந்து நீங்கள் எதுக்காக உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற சொன்னதும், நீ அவளை என் பொண்ணுன்னெலாம் சொல்லாத, நான் பொண்ணாலாம் ஏற்றுக்கலை, நான் ஒரு முக்கியமான வேலைக்கு அவளை சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த வேலை முடிஞ்சதுமே நான் இவளை அங்கேருந்து துரத்தி விட்டுருவேன்னு சொன்னதும், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அவங்க அம்மா அங்கே பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ரூமை கொண்டு போய் காமிச்சிட்டு, நீ இப்போ என்னை அடித்ததுக்கு அப்பா எதுவும் பண்ணலைன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத, நான் இப்போ நீ என்னை புலி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன் காலை உடைச்சிடுவார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும், அப்படியா நீ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறியா அப்படின்றத சைட்டு வேஸில் இருக்க தண்ணி தூக்கி மேலே தூக்கி ஊற்றுனதுமே அவன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சைட்டு கத்திட்டு இருக்கா. பிரதர்ஸ்மே அங்கே வந்ததுமே அவனையுமே போட்டு அடித்ததோ அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதோ, நான் இவளுக்கு ரூம் காமிக்க வந்தா இவ பாட்டு இதை போட்டு அடிச்சுட்டு ஹிட் பண்ணிட்டு இருக்காப்பா அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவர் எதுவுமே சொல்லாமல் அவங்கள தான் வாய முடுங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவர் என்னை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ரொம்ப டேஞ்சரான வேலைக்கு. அது வரைக்கும் இவர் என்ன நடந்தாலும் என்னை வந்து வீட்டை விட்டு துரத்த மாட்டார். நீ இவர் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்போ அமைதியாக இருக்காரு, நான் இந்த அமைதியை செக் பண்ணி பார்க்கணும்ல அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உடனே நான் வந்துட்டு இப்போ இந்த பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போகிறேன்னு சொன்னதுமே அப்போ அந்த ரூஹி அது என்னோட ரூம்னு சொல்லும் போதே அவப்பாட்ட அங்கே உள்ளே போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாமே தூக்கி அங்கே வெளியே எரிஞ்சிச்சேக்கா. அதை பார்த்தது இவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வர்றா. அவங்க பிரதருமே அங்கே சப்போர்ட்டுக்கு அங்கே உள்ளே போனதுமே ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சு அங்கே வெளியே துரத்தி விட்டதும் அப்போ அங்கே பெண் எடுத்து அங்கே கண்ணுக்கிட்ட கொண்டு போயிடுறான். என்கிட்ட வாலாட்டி பார்க்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதை பார்த்துட்டு போதும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பிடிங்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து அனுப்பி விடுறாரு. அவட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொன்னதும், தெரியுமே நீங்கள் பெரிய மாஃபியா பாஸ் அப்படின்ற சொல்லிட்டேக்கா, நீங்கள் இப்போ ஒரு சவுண்டு கொடுத்தீங்கன்னா மேலே எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு, அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் உன்னோட அம்மாக்காக நான் பொறுத்துட்ருக்கேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத பிரச்சனை அப்படின்ற சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு லீக்கு தான் அவள் கால் பண்ணுறா. அவங்க அம்மா உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்காங்கப்பா, பட் பைசா அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னதுமே நீ கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் காசு அரேஞ்ச் பண்ணி உனக்கு அனுப்பி விட்றேன், நீ அம்மாட்ட மட்டும் கூடவே சேர்ந்து இருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. அவனுமே ஓகேன்னு சொன்னதுமே அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் கிடைக்காம போச்சோ கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வருவேம்மா, இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் பறிப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ ஹீரோயின் ஸ்கூலை முடிச்சுட்டு அங்கே வரும்போது அப்பாங்க வாங்க வந்துட்டியா மகளே இங்கே வா அப்படின்ற செட்டு பேசினதும், ஏய் சும்மா இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காத, உன்னெல்லாம் நான் என்னோட அப்பாவே ஏற்றுக்கலை, எதுக்காக இந்த ட்ராமா, நீ என்னை வந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த பார்த்தியா, அப்போவே தெரிஞ்சுக்கிச்சு உனக்கு எதோ என்னால் வந்துட்டு பெரிய வேலையாகணும்னு சொல்லிட்டு, நீ வந்து ட்ராமாலாம் பண்ண வேணாம், என்ன வேலையோ அதை நேரடியாக சொல்லு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஷாக் ஆகிட்டு, உனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும்னா அப்புறம் ஏன் நீங்கள் வந்தேன்னு சொன்னதும் எல்லாம் காசுக்காக தான் அப்படின்றத சொல்கிறா. நீ இப்போ உன்னோட சொந்த பிள்ளைங்களை வந்து கண்டிப்பாக அந்த வேலைக்கு அனுப்ப முடியாது, என்ன அது வாசி அனுப்பி வைக்கலான்னு ட்ரை பண்ணுற, ஒரு வேலை வந்து காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பேர் உனக்கு, சொதப்பிச்சுன்னா ஏன்ற சாவு உனக்கு, அதான உன் பிளானு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ வெட்டி பேச்சு பேசாமல் என்ன வேலை வேணுமோ அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்றத சொல்கிறா. உனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க வந்துட்டு உன்னை விட பெரிய ஆளுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே சரி ஓகே நான் வந்துட்டு சொல்கிற வேலையை பர்ஃபெக்டாக நீ பண்ணணும்னு சொன்னதும் அங்கே நம்ம சின்மே பாஸ் உங்கள் பொண்ணு வந்துட்டு உங்களோட ரொம்ப அறிவாக இருக்காங்கன்னு சொன்னதும் நீ வாய மூடு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு போகணும், போயிட்டு அங்கே ஒரு ட்ராஃபி இருக்கும், நீ அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சேர்த்து அவர் சொல்லிட்டுருக்காரு. அப்போ அங்கே ஹீரோயின் எனக்கு 12 லட்சம் காசு இப்போ வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு மிச்ச அமௌண்ட்டு வேலை முடிச்சதுமே நான் கொடுக்குறேன் அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற சொன்னதுமே ஆளெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு கூட போகிறதுக்கு, சரி நீ போய் பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம சின்னோட சேர்ந்து அங்கே அந்த ஆள் அனுப்பி விடுறாரு. ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உட முடியாமல் இருக்காங்க, அதனால தான் இவ உடனே இந்த வேலைக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டா அப்படின்ற சொல்கிறாங்க. நான் போய் அவங்களுக்கு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸ் கொடுக்கலாமான்னு சொன்னதோ உன்னோட சர்ப்ரைஸ் வந்துட்டு என்னோட வேலையை கெடுக்காமல் இருந்தால் ஓகே தான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகுங்க நம்ம சின் இப்போ இந்த வேலையை வந்துட்டு எதுக்காக ஒத்துக்கிட்டா, இது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா, ட்ராஃபினா உனக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டதும் எனக்கு தெரியாத நம்ம சொன்னதுமே அது வந்துட்டு பவர் பணம் எல்லாமே வந்துட்டு ஒரே பர்சன்ட் இருக்கிறது தான், காசு பணத்தால் ஜெயிக்க முடியாத அதை வச்சு ஜெயிப்பாங்க, அது வந்து யார் கையில் வருதோ அவங்கக்கிட்ட அந்த பவர் எல்லாமே வந்துடும், அதனால தான் அவங்க அப்பா வந்துட்டு அந்த வேலையை உன்ட்ட கொடுத்துருக்காரு. இப்போ அங்கே நீ போகிற இடம் ரொம்பவே டேஞ்சரான ஒரு பர்சன்ட்டை, தயவு செஞ்சு நீ இது எதுவும் பண்ண வேணாம், நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்ற விஷயத்த அங்கே சொன்னதுமே கண்டிப்பாக நான் போக மாட்டேன், என்னோட அம்மாக்காக இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆகணும்னு சொல்கிறா. ஸோ ஹாஸ்பிட்டல்லாங்க நம்ம லீதான் வந்து அவங்க அம்மாவை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் எப்படியாச்சும் காசெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவா,
உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக காப்பாற்றிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டி அவங்க பையன் எல்லாருமே வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேணாம், இவங்களை தூக்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ண வந்ததும் நம்ம லீட் அங்கே ஸ்டாப் பண்ணி பார்க்குறான், பிடிச்சிக்கிறாங்க. பட் கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஃபஸ்ட்டு லீவை பிடிச்சவங்களை அடித்து தள்ளி விட்டுட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே இவங்க தான் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது இவெல்லாம் வந்து உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறா, ரொம்ப வருஷமாக இப்படி தானே கிடக்குறான்னு சொன்னதுமே அப்போ தான் டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே அந்த சூட்கேஸை வச்சு எல்லாத்தையுமே போட்டு அங்கே அடின்னு அடிச்சு விட்றா. இப்படி ஒருத்தவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற சேட்டை யோசிக்கிறா. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து எப்பயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது, இவங்களை உள்ளவே விடக்கூடாதுன்னு சொன்னதும் பட் காசு பே பண்ணணுமேமா அப்படின்ற சொன்னதும் சூட்கேஸை கொடுத்து காசை காமிக்கிறா. பார்த்தீங்கல்ல ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொன்னதும் அங்கே அவங்க அங்கிளை வந்துட்டு பிடிச்சி அவங்க வந்துட்டு மாற்றிச்சிக்கா, மரியாதையாக இப்போ உண்மையை சொல்லு, இத்தனை வருஷமாக நீங்கள் திரும்பி பார்க்காம இருந்துட்டு இப்போ உடனே உங்களுக்கு அக்கறை வந்துருச்சு, அவங்கள காப்பாற்ற வந்துட்டீங்களா அப்படின்ற சேட்டுங்க கேட்டதும் அப்போ அவங்க பயந்து போயிட்டு எங்களை அனுப்பிவிட்டது விக்டோரியா தான், அவங்க தான் வந்துட்டு காசு எல்லாமே கொடுக்குறேன்னு சொன்னாங்க எங்களுக்கு, இவங்களை இங்கேருந்து தூக்கிட்டு போனான்னு சொன்னதுமே அங்கே அது அவங்க அப்பாவோட இன்னொரு பொண்டாட்டி தான் புரிஞ்சுக்குது. அவங்க எல்லாத்தையுமே அங்கே அடித்து விரட்டி விட சொல்லிட்டு அங்கே நம்ம சின்னுக்கு கால் பண்ணி இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னதுமே அவனுமே இவங்களை தூக்கிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். பாங்க இனிமே நீ வந்து டிசைட் பண்ணியிருக்கியா அங்கே போகணுமான்னு சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக நாங்கள் போய் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா, நான் ஒரு வேளை வராமல் போயிட்டேன்னா என்னோட அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவன் எங்கள் ஒரு பையனோட ஃபோட்டோவை கொடுத்து இவன் தான் உன்னோட பார்ட்னர், அங்கே உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறான், இதில் தேவையான காசுமே இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாட்ட அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்கா, நான் திரும்ப வரலைன்னா கண்டிப்பாக மிச்சம் கிடைக்கிற காசை வச்சு உங்களை நல்லபடியாக இவங்க பார்த்துக்குவாங்கம்மான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே கிளம்பி போனதுமே கிளப் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தானுங்க, பார்த்தா கசினோ மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கானுங்களா, ரொம்ப டேஞ்சர் தான், கண்டிப்பாக என்னோட அம்மாக்காக இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க உள்ள தைரியமாக என்ஷானதுமே ஸோ இங்கே இவங்க ஃபேமிலியுமே உள்ளே பார்த்துட்டு என்னப்பா இவ தைரியமாக இங்கே வந்துட்டான்னு சொன்னதும் அங்கே விக்டோரியா இவன் வந்துட்டு செத்துட்டானா நம்மளுக்கு இன்னுமே ப்ராஃபிட் தான் செட்டு பேசினதும் அந்த ஆளுக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பாசமே கிடையாது, இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணுன்றதுக்காக அவ்வளோ பலி கொடுக்குறதுக்கு அந்த ஆளுமே ரெடியாக இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயே நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்தாங்க நம்மளோட ஹீரோ ஷென்னையுமே காமிக்கிறாங்க, அவங்க ஒரு வெயிட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவனோட ஃபோட்டோவை தான் நம்ம சின் கொடுத்தாங்க பார்ட்னர்னு சொல்லிட்டு. டாங் மட்டும் எப்பயும் வரமாட்டாருன்ற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியுது, அந்த டாங் தான் இதை மொத்தமாக நடத்திட்டுருக்காளே, அந்த ஆள்கிட்ட தான் இது எல்லாத்தையுமே பறிக்கணும்னு அவள் வந்திருக்கா. ஸோ நான் ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் பெட் கட்டினதும் பாவ சின்ன பிள்ளை காசை எப்படி வந்துட்டு பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டுருக்கா பாரு அப்படின்ற செட்டு பேசுகிறாங்க. அங்கே அவள் ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, செகண்டுமே பெரிய அமௌண்ட் கட்டுறா. ஸோ அதையுமே அவள் வின் பண்ணிட்டுருக்கா, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. டோட்டலாக ஜெயிச்ச அமௌண்ட் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அங்கே கட்டினதும் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு தைரியம் ஜாஸ்தி தான், சம்பாரிச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் டோட்டலாக இப்போ விட்டுற போகிறா அப்படின்ற செட்டு பேசினதும் ஸோ அப்போங்க இந்த விஷயம் டாங்க்கு தெரிஞ்சு போயிடுது, யார் அந்த சின்ன பொண்ணு அவள் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டு இருக்காளாமேன்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக அவரே அங்கே வந்துடுறாரு. சின்ன பொண்ணு இங்கே வந்துட்டு என்ன ஜெயிச்சு பார்க்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அந்த ஆள் மாட்டிட்டுருக்காரு, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டு சரி ஓகேவா நம்ம இன்னும் பெரிய விளையாட்டாக விளையாடலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம அங்கே ஷென் உள்ளே போகிறத பார்த்துட்டு இவன் பின்னாடி அங்கே போனதுமே அவன் வேமா அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே அட்டாக் பண்ண போனதும் தன்னோட பேர் வந்து வேன் அப்படின்றத அவள் சொன்னதுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது நம்மளோட பார்ட்னர் தான் சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஷென் வந்து என்னப்பா ஒரு பொண்ணு அனுப்புறதா சொன்னார், நீ வந்திருக்க அப்படின்ற சொன்னதும் நான் அவருக்கு தப்பான முறையில் பிறந்த பொண்ணு தான் அப்படின்ற சொன்னதும் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இவனுங்க இப்படி தான் அனுப்புவான்கள் போல் அப்படின்ற சொன்னதுமே அப்படின்னா நீயுமே என்ன அந்த மாதிரி தான் அப்படின்ற சட்டி கேட்கும்போது அவனுமே அந்த மாதிரி தான் போல். சோப்பாங்க நீ வந்து இப்போ வந்திருக்கே இந்த இடத்துக்கு நீ திரும்ப போவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா, ஃபஸ்ட்டு ட்ராஃபினா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டதும் எனக்கு தெரியாது அப்படின்றத அவள் சொல்கிறா, அது டாங்கோட ஃபிங்கர் தான் அப்படின்றத சொன்னதும் அவள் பயப்படுவான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அவள் பயப்படலாம் இல்லை, நான் வந்துட்டு எதுக்காக வந்தனோ கண்டிப்பாக அதை முடிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நீ இப்போ தோற்று போயிட்டேன்னா அப்படின்றத சொன்னதும் நான் தோற்று போயிட்டேன்னா நான் உனக்கு சொந்தமாகிறேன் ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு அவள் தைரியமாக மேலே கிளம்பி போயிடுறா. ஸோ மேலே போனதுமே அப்பாங்க அவர் என்னப்பா வா நான் என் கூட சேர்ந்து ஒயின் குடியேன் அப்படின்ற சொன்னதுமே அங்கே ஹீரோயின் இல்லை எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொன்னதும் அங்கே அவர் நீ இப்போ எதுக்கு
எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதா, என்னோட ஃபிங்கர் உனக்கு வேணும். அந்த பயந்தாங்குழி பையன் அவன் பொண்ணை வந்துட்டு அனுப்பிவிடுவான்னு பார்த்தா தப்பான முறையில் பிறந்த பொண்ணை அனுப்பி விட்ருக்கானா அப்படின்ற சொன்னதுமே அங்கே நம்ம சென்னையுமே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த மேக்ஸுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கான், அவன் வந்து தப்பாக அவன் பிள்ளைங்க வந்துட்டு வெயிட்ரஸ் அனுப்பி விட்டானா இப்படிக்கு தெரியாதா அப்படின்ற செட்டுங்க கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற செட்டு கேட்கும்போது உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும்னு சொன்னதுமே எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் ஃபிங்கரை கட் பண்ண தான் அவங்க அனுப்பி விட்ருக்காங்க, பட் எனக்கு உங்கள் ஃபிங்கர் தேவை கிடையாது, உங்கள் டோட்டல் கையுமே வேணும் அப்படின்ற சொன்னதுமே அப்படியா உனக்கு தைரியம் தான் என்னை வந்து கட் பண்ணி பாரு அப்படின்ற சொன்னதுமே அங்கே வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்க ஆளுங்க எல்லாருமே பார்த்தா இவங்களோட ஆளுங்க தான். ஸோ அந்தால போய் அங்கே வந்துட்டு பிடிச்சி விடுறாங்க. ஹீரோயின் கையை கட் பண்ணதுமே அந்தால் பயங்கரமாக கத்திட்டு கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு அதுக்கு உனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா தானேன்னு சொல்லிட்டு அங்கே தலையில் துணியை போட்டு அந்தால் அப்படியே தூக்கிட்டு போய் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிடுறா. ஸோ அவங்க திரும்ப அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தா இவங்க வீட்டில் ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியாகிட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த எல்லாத்தையுமே முடிக்க முடியாமல் போயிருக்கும், பயந்து ஓடி போயிருப்பான்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த விக்டோரியா இல்லை அவங்க அம்மா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவள் கண்டிப்பாக செத்துக்கிட்டு போயிருப்பாளோ, மிச்ச காசு வந்துட்டு லாபம் தான் அப்படின்ற செட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா உள்ள நம்ம ஹீரோ ஏன்னு கதவெல்லாம் ஏற்றி தள்ளிட்டு காட்ஸை ஏற்றி தள்ளி விட்டுட்டு அப்பாட்ட அங்கே உள்ளே வந்து அந்த கையை தூக்கி அங்கே வந்து டேபிளில் போட்டதுமே வீட்டில் இருக்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. உங்களுக்கு ஃபிங்கர் தான் தேவைப்பட்டுச்சு, நான் கண்ணி கொண்டு வந்துட்டேன், மிச்ச காசை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எனக்கு இன்னுமே உன்னோட தேவைகள் நீ பேசாமல் என் கூட இரு அவங்க அப்பா சொன்னதுமே இப்போ அவங்க கூட போட்ட டீல் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற சைட்டு அந்த விக்டோரியாவை போட்டு அடித்ததுமே என்ன தைரியம் இருக்கு என் மேலே கையை வைக்கன்னு சொன்னதும் பாட்டில் எடுத்து போட்டு அடிச்சுட்டு தலையில் ஃபேஸில் வந்துட்டு அங்கே கண்ணாடியை வச்சு கிழிக்க போயிடுறா. அந்த ஆள் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் பைத்தியம் பொண்டாட்டி ஆகிட்டா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மா வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பி விட்டுருப்பா அப்படின்ற சொன்னதுமே அந்த லேடி நீ என்னை அடிச்சுட்டு நீ இங்கேருந்து போயிடுவியான்னு சொல்லிட்டு காட்ஸை கூப்பிட்டு அட்டாக் பண்ண சொன்னால் ஹீரோயினை பார்த்து எல்லாரும் அரண்டு போயிருக்கானுங்க, ஒருத்தன் கூட பக்கத்தில் வரமாட்டான். அப்பாங்க நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, இதெல்லாமே பெரிய பாஸ்க்கு தெரிஞ்சால் அவர் உன்னை சும்மா விடுவாரான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவர் வந்து என்னை எதுவும் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவர் ஃபிங்கர் கேட்டால் நான் கையவே வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. சோப்பாங்க உள்ளே வர்றது பார்த்தா அந்த மேக்ஸாக உள்ளே என்ட்ராகிறாரு. வா நான் வந்துட்டு உன்கிட்ட ஃபிங்கர் கேட்டால் நீ கையவே கொண்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே வாங்க பாராட்டிட்டு உன் பொண்ணு ரொம்ப அற்புதம்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம ஷென்ட்டை வந்து அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஏகப்பட்டாங்க சீக்ரெட் எல்லாமே அங்கே வந்து சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அவருக்கு சென்ட் பண்ணி விடு, அவர் ஒன்றை நம்பணும், அதுக்கப்புறம் உன்ட்ட எல்லா பொறுப்பையுமே ஒப்படைக்கணும்னு சொன்னதும் இது அவர் நம்புவார் எனக்கு கொடுப்பாரு நீ எதிர்பார்க்குறியான்னு சொன்னதும் நான் சொல்கிறத கேளு, நான் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே அனுப்பி விடுறேன், அது எல்லாத்தையுமே நீ கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சேன்னா கண்டிப்பாக அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதுக்கு முடியாதுன்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோமே, நீ வந்து இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட போட்டு காமிச்சேன்னா அவர் கண்டிப்பாக ஒத்துக்குவார், நான் வந்து வீட்டுக்கு கை எடுத்துகிட்டு போகிற டயத்தில் கரெக்டாக நீ அவர் அங்கே கூட்டிகிட்டு வா, பவர்ஸ் எல்லாத்தையுமே என்னோட கண்ட்ரோலில் நான் கொண்டு வரணும் அப்படின்றத அவர் சொல்கிறா. ஸோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு வா நீங்கள் வந்துட்டு அற்புதமாக வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவருங்க பேசிகிட்டு இருக்காரு. நம்ம இவரை இன்வைட்டே பண்ணலையே, இவர் எப்படி இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்புறம் என்னோட பையன் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்குவான், அவனோட கண்ட்ரோலாக நான் எல்லாத்தையுமே விட போகிறேன், அதே மாதிரி பேங்க்ட இருக்க பவர் எல்லாத்தையுமே அவரோட பொண்ணுகிட்ட நான் மாற்றி விட போகிறேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே பேங்கோட பையனுக்கு கோவம் ஆகிட்டு இது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். சோப்பாங்க அதெல்லாமே பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இவனும் இந்த வீட்டோட பொண்ணு கிடையாது, இவ ஒரு அவுட் சைடர் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு என்னது அவுட் சைடரா, அப்போ நீ வந்துட்டு இந்த வேலைக்கு உன்னோட பொண்ணை அனுப்பாமல் வேற ஒருத்தி அனுப்பி விட்ருக்கியா, நீ என்ன சீட் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்பாங்க விக்டோரியா ஆமாம் இவளுக்கு எங்கள் குடும்பத்துக்குமே எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, எப்படி இருந்தாலுமே இவ தான் இந்த ஹேண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னா இவளுக்கு தான் இந்த பொறுப்பு எல்லாமே அப்படின்ற சொன்னதும் அவள் அப்படின்னா வந்து இதில் இன்வால்வ் ஆகணுமா, இன்னுமே வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்கா, அதை வந்துட்டு முடிச்சுட்டானா பண்ணலான்னு சொன்னதுமே ஹீரோயின் நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அங்கே ஏகப்பட்ட பெரிய ஆளுங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஷென் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது ரொம்ப டேஞ்சர்னு சொன்னதும் எனக்கு பைசா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. ஸோ அங்கே அவ்வளோவே வலையில் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. வெளியே ஹீரோயின் போனதுமே ஒரு ஆள் கூட ஃபைட்னா பரவாயில்ல, ஏகப்பட்ட பேர் வருவாங்க, நீ எப்படி ஃபைட் பண்ணுவ, நீ வந்து முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாத, இதனால் உன்னோட உயிர்மே போயிடும்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன வந்துட்டு ஆக போகுது கொஞ்சம் பிளட் லாஸ்ட் ஆகுமா அதை நான் பார்த்துக்கிறேன், பட்
ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. எனக்கு இதில் நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், அஃபிஷியலாக என்னோட அப்பா இதில் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதுமே, நான் உன்னை அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லலை, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பண்ண சொன்னேன்னு சொன்னதும், சரி ஓகே கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நைட் பார்த்தா இவன் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக ஐயா ரெடி ஆகிடுச்சிக்காரு. வந்தவுடனே இன்னைக்கு நான் அவளை அப்படியே என்னோட அழகில் மயங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்ததுமே அங்கே அவன் கூட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணதோ, என்ன பைத்தியம் ஐட்டியா நீ எதுக்காக இப்படி அடிக்கிறேன்னு சொன்னதோ, அங்கே அவள் பண்ணிட்டுருக்க ட்ரிக்கெல்லாம் இவனால் தடுக்கவே முடியல. ஐயோ தாயே என்னை மன்னிச்சிரு, நான் தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்கிறான். ஸோ அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் சிரிச்சுட்டு, நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியுதுப்பா, பாவம் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கியா, இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க போனதும், என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே புக்கை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டு, நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற செட் இங்கே பேசும்போது அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சீனங்க இப்படி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் 2 பேரையுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்பாட்ட அங்கே டாக்ஸி பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடுறா. அவங்க ஃபேமிலிக்கு நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு அவள் சாகப்படுறான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஃபைட் ஸ்டார்ட் ஆனதுமே ஒவ்வொருத்தனையுமே போட்டு அடினால அடி பயங்கர அடி, ஒருத்தன் கூட நின்று அங்கே ஃபைட் பண்ண முடியாத லெவலுக்கு அங்கே போயிடுது. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே மேக்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, உண்மையிலே உன் பொண்ணுன்றதை நிரூபிச்சுட்டான்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாகறாரு. இந்த பேங்க் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, தனிங்கன்னு சொல்லிக்கிற 3 பேருக்குமே இந்த டேலண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, இதுக்கப்புறம் அங்கே பேச்சை மீற முடியாது. அப்போ அங்கே மேக்ஸ் சென்னையும் நம்ம ஹீரோயினையுமே 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, ஸோ கொஞ்சம் பேசி பழகிக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா சில ரவுடிங்க அங்கே அட்டாக் பண்ண வர்றாங்க. உன் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, உன் காலை உடைக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு பையன் அவங்கள அடிச்சு போட்டுட்டு, ஒரு பொண்ணுட்டு அப்படி ஃபைட் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுமே அப்போ அங்கே ஹீரோயினுக்கு அவன் மேலே அங்கே டவுட் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டதோ, என்னோட நேம் ஹண்டர் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ உனக்கு ஆபத்தாக இருந்துச்சு, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதுமே, சரி உன்னோட நம்பர் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவளுக்கு டவுட் ஆகிட்டு அங்கே நம்ம அவனை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லி கேட்டுட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே உங்கள் வீட்டில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே, ஓ என்கிட்ட கேம் விளையாட ட்ரை பண்ணுறாங்களா, சரி ஓகே இதை விட பெஸ்ட் கேமாக நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே அவனை அங்கே சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணியிருக்கா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரிப்பா நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதுமே அவன் உடனே அங்கே சாப்பாட்டில் ட்ரக்கை கலந்து விழுறான். ஹீரோயின் வந்ததுமே இந்த டெசர்ட்டை சாப்பிட்டு பாரு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னதும், இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதுமே, ப்ளீஸ் அப்படின்ட்டு சொன்னதுமே அவள் கொஞ்சம் சாப்பிட்டதுமே எனக்கு ஏன் தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணதும், சரிவா நான் உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட பிளானே வேறு ஏதோ தான். அங்கே காருக்கு கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் பார்த்தா அங்கே போலீஸ்க்கு அங்கே கால் பண்ணி வச்சா. ஸோ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே கோவமாயிட்டு, நீ அப்படின்னா என்னை ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறான். போனதுமே அப்போ அங்கே போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, உன்ன மாதிரி பிள்ளைங்க படிப்பை விட்டுட்டு இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு, நான் அப்படிலாம் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவன் பண்ண வேலை எல்லாத்தையுமே அவள் சொல்லிட்டு இருக்கா. பேப்பர்ஸ் கீழே விழுந்ததுமே அவள் பேக்கில் இருந்து அது என்ன பேப்பர் குடுன்னு சொன்னதோ, அது என்னோட ப்ரைவேட் சொன்னதுமே, இங்கெல்லாம் ப்ரைவேட் எதுவும் கிடையாது குடுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் மார்க் ஷீட் தான், எல்லாத்துலேயுமே அவள் நம்பர் 1 வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அவருக்கே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டு, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேமான்னு சொல்லிட்டாங்க சாரி கேட்டதும், ஃபஸ்ட்டு எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் தேவைப்படுதான்னு பார்த்துட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க, அப்போ அம்மாவும் பொண்ணுமே பேசிக்கிறாங்க, இப்படி அவளை அடிக்கிறதுக்கு சில ஆள் அனுப்பி விட்டோமே இதனால் பிரச்சனையாயிருமா என்னன்னு சொல்லிட்டு, நம்ம அந்த கிளப் எல்லாத்தையும் அவரோட பேரில் அவர் மாற்ற போகிறாரு, அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணி ஆகணும், பேசாமல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு லியாட்ட நான் ஹெல்ப் கேட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அந்த லியான்றவங்களையுமே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அங்கே பேசிட்டு அவங்க சொல்லு பார்க்க சின்ன பொண்ணாக இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன், நான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அப்படின்ற சொல்கிறா. ரொம்பவே இம்ப்ரெசிவ் தான், இந்த வேலைக்கு நீ வந்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. சில அமௌண்ட்ஸை பற்றி பேசினதுமே கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுமே செக் போட்டு அங்கே கொடுத்ததும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா இவளை எப்படியாச்சும் போய் வலையில் மாட்ட வைக்கணும் பிளான் படி, அது மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஷென் அங்கே இப்போ நீ பண்ணியிருக்கிறது தப்புன்னு உனக்கு தோணலையா, நீயாவே போய் வலையை மாட்டிக்கிட்டேயான்னு சொன்னதுமே, நான் மாட்டலப்பா, எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் இந்த கிளப்பை என்னோட பேரில் வரல, என்கிட்ட காசு கேட்குறதோ இல்லை எனக்கு காசு கொடுக்குறதோ நடக்காத ஒரு காரியம், பட் அப்படி நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி யாரோ செய்யாமல் இவங்க பண்ண மாட்டாங்கல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், பிக் பாஸ் தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு, என்னை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, பட் கண்டிப்பாக நான் எதையுமே என் கையை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் ஒரு வேலை இவங்ககிட்ட அதை ரிட்டர்ன் வாங்கலைன்னா எனக்கு அந்த கிளப்பை எழுதி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னதும், உனக்கு பவர் அவ்வளோ
அவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு சொன்னதும், எனக்கு பவரோ பணமோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த விக்டோரியா என்னோட அம்மாவை அவ்வளோ ஒரு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்க எங்கள் அம்மா முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். அது நடக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. எல்லாருமே வளைச்சி வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதிரான எல்லாமே தெரியும். பட் அது எல்லாத்தையுமே நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து முடிச்சாகணும்னு சொன்னதும், அது ரொம்ப கஷ்டம்பான்னு சொன்னதும், கஷ்டம் தான் பாசிபிளாக இல்லை ஒன்றும் கிடையாது இல்லை பண்ணிடலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கு உனக்கு எனர்ஜி வேணும்ல அப்படின்றத நம்ம ஷென் சொன்னதுமே, அந்த எனர்ஜியே நான் தானே அப்படின்றத அவள் சொல்கிறா. டாப் ஸ்டூடெண்ட் நான் வந்து படிப்பால் கண்டிப்பாக இந்த இல்லீகலாக நடக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு போனதுமே எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொன்னதும் செட் அவர் கேட்டதுமே, செல்ஃப் ப்ரொடெக்ஷன் லீகல் அவேர்னஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. ரொம்ப நல்ல டாபிக் தான், பட் எதுக்காக நீ இப்போ சூஸ் பண்ணியிருக்கமான்னு சொன்னதும், இப்போ இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாமே ரொம்ப தப்பான வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணுறது தான் அப்படின்றத சொன்னதுமே அவருமே ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்கிறாரு. பிறகு அங்கே விக்டோரியாவும் அங்கே லியாவுமே பேசிகிட்டு இருக்காங்க. அவளால் எப்படியுமே என்கிட்ட காசு அதை ரீபே வாங்க முடியாது அப்படின்றத சொன்னதுமே, கண்டிப்பாக அப்படி நடக்கணும். பிக் பாஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் எப்படி வந்துட்டு அவளை பனிஷ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவெல்லாம் வந்துட்டு என் முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்பங்க உள்ள என்ட்ராகிறா. என்னோட காசை நீங்கள் திரும்ப ரீபே பண்ணுங்க அப்படின்ற சொன்னதுமே, ஏன்ட்டு வந்து காசை கேட்குற லெவலுக்கு உனக்கு இப்போ தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும், அப்பங்க ஹீரோயின் உங்கள்கிட்ட வந்து காசு கேட்டு வரல, உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன், நீங்களாவே திரும்ப என்கிட்ட பே பண்ணுவீங்கன்னு சொன்னதும், உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தைரியம் இருக்கா அப்படின்ற சொன்னதுமே, நீங்கள் கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கன்னு சொன்னால் அங்கே மீடியாஸ் அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் டேக்ஸ் எதுவுமே ஒழுங்காக பே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் சப்மிட் பண்ணேன்னா உங்கள் மானம் கப்பலிட்டு போயிடும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இருக்குன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டதும், எனக்கு தெரியும் உங்களுக்கு கம்பெனியை பற்றி கவலை எதுவும் கிடையாது, பட் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கே, பிள்ளையோட பேர் மாயா தானே அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, என் புள்ள மேலே நீ கை வச்சேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் சொல்றா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நானே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, நான் எப்படி உங்க பொண்ணு போய் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டதும், அவளோட பாடி லாங்குவேஜை பார்த்ததுமே அவங்களுக்கு புரியுது அவளால் இன்னும் நிறையவே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு, இன்னைக்கு அவள் ரொம்ப ஸ்பீடாக அவங்கள பார்க்க வருவான்னு சொன்னதும் அவங்க பயந்து போயிட்டு அங்கே உடனே இங்கே கால் பண்ணிட்டு பொண்ணை பற்றி இங்கே கேட்டுட்டு உடனே இங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பண்ணி எங்கள் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்தாங்க ஸ்கூலுக்குள்ள அந்த கிளாஸ் ரூமில் தான் ஹீரோயே நாங்கள் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. நம்மளுக்கு தைரியம் வந்து மனசுல இருந்து தான் வரணும், அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட வெற்றிக்கு ரகசியமாக இருக்கும். ரூல்ஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அதை நம்ம கேட்டுட்டு பிள்ளைங்க எல்லாருமே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்காங்க. ஸோ அப்போங்க அங்கே டீச்சருமே இவ தான் உங்களோட இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கணும், ஏன்னா பொண்ணு வந்துட்டு ரொம்ப பூவர் தான், பட் அவள் படிப்பால் வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி வந்திருக்கா அப்படின்றத சொன்னதுமே அங்கே லியாவோட பொண்ணு மாயாக்கு தான் அவளை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டு அங்கே பேசுறதுக்காக போறா. நான் உங்களை மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படுறேன், நீங்க உண்மையிலே பர்ஃபெக்டான ஒரு லேடியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை பார்த்து அந்த பொண்ணு பேசினதுமே லியாக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் கரப்ஷன் பண்றது மட்டும் என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ என்னை கையை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஹீரோயின் உண்மையை மட்டும் எப்பயும் கை விச்சாதான் அதை ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா நீ சக்சஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அங்கே அட்வைஸ் கொடுத்ததும் இவங்க ஓடி வந்து அவங்க பொண்ணை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, பொண்ணுக்கு வந்து தன்னை பத்தி எதுவும் சொல்லிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்பங்க ஹீரோயின் நீங்க ஏதோ வந்துட்டு பயப்படணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் பொண்ணுக்கு நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்லவும் கிடையாது, அவளுக்கு உண்மையை வந்து வழியை எப்படி பின்பற்றணும்னு மட்டும்தான் நான் அட்வைஸ் கொடுத்தேன் அப்படின்ற சொல்கிறா. இன்னைக்கு நான் அவருக்கு வந்து காசை திரும்ப பே பண்ணி ஆகணும், அப்படி நடக்கலைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே லியாவை பார்த்து கேட்டதுமே அவங்களுக்குமே அவள் வந்துட்டு பேசிட்டு இருக்க எல்லா விஷயமே புரியுது. ஸோ நெக்ஸ்டே அங்கே வந்துட்டு கிளப்பை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அங்கே எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவள் காசை திரும்ப ரீபே பண்ண மாட்டா, இவளை பிக் பாஸ் வந்து பனிஷ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா கரெக்டாப்பாங்க, நீ வந்துட்டு காசு அங்கே லியாக்கு கொடுத்தீங்க, அதை திரும்ப நீ வாங்கலையான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே நம்ம ஷென் கரெக்டாக இந்த டயத்தில் நீங்கள் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க பே பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும், அப்படி மட்டும் பே பண்ணலைன்னா நீ வந்துட்டு நீடன் பண்ணிட்டு எங்ககிட்ட சாரி கேட்கணும், இல்லை நாங்கள் கேட்குறோன்னு சொன்னதுமே கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணா லியாங்க ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்துட்டு அங்கே பிக் பாஸ்ட்டை சாரி கேட்குறாங்க லேட்டாக வந்ததுக்காக. உங்கள் ஆளுங்ககிட்ட நான் வந்து காசு கேட்டிருந்தேன், அந்த பொண்ணுமே உங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு காசு கொடுத்தாங்க, நான் வட்டியோட பே பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினை பார்த்து அவர் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டு, நீ என்னை வந்து ஏமாத்தலை, பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ இந்த ரிப்பனை கட் பண்ணு அப்படின்ற சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளுமே கட் பண்ணிச்சேக்கா. ஸோ இவங்க கையை விட்டு எல்லாமே போயிடுது. ஸோ அப்போ அங்கே பார்த்தா திடீர்னு
பொண்ணு வந்து அங்கே பக்கத்தில் அப்பான்னு சொல்லிட்டு அங்கே மேக்ஸோட கையை பிடிச்சி நின்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு யார் இது அப்படின்ற செட்டு கேட்டதும் என்னோட ஹாஃப் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுமே ஓ இவ வந்துட்டு யாருங்க இவ இன்னுமே அவுட் சைடர் தான், இவ இந்த குடும்பத்தோட பொண்ணு கிடையாது, இவனுமே ஒரு அவுட் சைடர், 2 பேர் கையில் எப்படி நீங்கள் இதெல்லாம் ஒப்படைப்பீங்கப்பா, நான் தான் உங்களோட லீகலான பொண்ணு அப்படின்ற செட்டு பேசினதும் ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. ஃபர்ஸ்ட் உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா, நாங்கள் எங்களோட தகுதி என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், உன்னால் முடிஞ்சா நீ ஃபர்ஸ்ட் போய் அங்கே காஃபியை வந்துட்டு கொண்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி பேசலாம், பட் உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை, நீ அவருக்கு பிறந்துட்டன்றதுக்காகவே நீ ஒன்றும் நீ எல்லாத்துக்குமே வந்து சொந்தமாயிட மாட்டேன் அப்படின்ற செட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு பார்த்தீங்களா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, ஏன் மேலே கையை வைக்கிறான்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா. ஸோ அப்போ அவங்க அப்பா நீ வந்துட்டு இதெல்லாம் வேணாம், நீ பேசாமல் பிஸ்னஸ்லாம் இருக்கு இல்லையா அதை நீ கவனிச்சுக்கோன்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஷென்ட்டை உங்களுக்கு எத்தனை பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னதும் கணக்கெலாம் கிடையாதுப்பா, நம்ம கைக்கு வந்திருக்குது சும்மா ஒன்று தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ வந்து லில்லியை சாதாரணமாக நினைக்காத, எங்கள் அப்பாவை விட அவள் ரொம்ப மோசமாக டர்ட்டி கேம் வந்து ப்ளே பண்ணுவா அப்படின்றத சொன்னதும் அதையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. உள்ள அவள் ஹாப்பி ஆகிட்டு அங்கே என்ஜாய் ஆகிட்டு இருக்கா. என்னப்பா உன்னோட அம்மா இதுக்கு முன்னாடி ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாமே, பாவம் இப்போ உட முடியாமல் இருக்காங்களாமே, உனக்கு பேசாம நான் வந்துட்டு ஒரு 10 மில்லியன் காசை கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போயிடுறியா அப்படின்ற செட்டு பேசினதும் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட வேலை பார்க்காது அப்படின்றத அவ சொல்றா. ஸோ அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே நீ என் கூட வந்து மோதி பார்க்கறதுக்கு ரெடி ஆகிக்கும், இன்னைக்கு 5 மில்லியன் இங்கேருந்து எடுக்க போகிறேன், பட் அதை வந்துட்டு உன்னால் திரும்ப வந்து என்கிட்ட வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்ற சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே அந்த சேலஞ்சை ஒத்துக்கிட்டதுமே அப்பாங்க நம்ம ஷென் ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ எதுக்காக அங்கே ஓகே சொன்ன, அவளை பற்றி உனக்கு தெரியாது, அவள் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கில் எல்லாம் வந்துட்டு விழுக மாட்டா, அவள் வந்து திரும்ப அவட்ட எதையும் வாங்கவும் முடியாதுன்னு சொன்னதும் நீ கவலைப்படாத அப்படின்றா சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி நீங்கள் அங்கே பேசிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு லீயே போய் நீ எதுக்காக இந்த பிரச்சனையில மாட்டி விடுற, அவனுக்கு ஏதாச்சும் ஒட்டமாயிராமன்னு சொன்னதும் எப்பயுமே வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான யங்கான பர்சனை தான் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது, நான் அவனை எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விடலை, நான் திரும்பவுமே அந்த காசை விட்ட வாங்க போகிறதும் கிடையாது, பட் நாங்கள் அவளை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், இதுலேருந்து அவளை டோட்டலாக வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். ஸோ பிறகு அந்த லில்லியை காமிக்கிறாங்க, அவனோட பாய் ஃப்ரெண்ட் டெய்லருமே அங்கே இருக்கான், என்னப்பா இன்னுமே எதுவுமே நடக்கலையே, என்ன நடக்க போகுது அப்படின்ற சைட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க இப்போ அங்கே வந்து கீழே ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும்போது அப்பா அங்கே வருவார், அப்போ அவங்கள வச்சு வசமாக மாட்ட வச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம லீமே வந்து அங்கே வெயிட்டராக வந்துட்டு ஒர்க் பண்ணுறான். அந்த பியூட்டி கிளப்பில் பார்த்தா அங்கே சில லேடிஸ் வந்து அங்கே அவனுக்கு காசெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு கூட சேர்ந்து வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் அவனுக்கு நல்லாவே தெரியும் இங்கே ஏதாச்சும் வந்துட்டு தப்பு அவனுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டாங்க. ஸோ அப்போ அங்கே இந்த லில்லி வந்ததுமே என்ன ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்ததுமே இது வேனோட ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்குமே புரிஞ்சுக்குது. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினுமே வந்துடுறான். அந்த இடத்துக்கு மேக்ஸுமே வந்துடுறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி என்னை வந்துட்டு ட்ரிங்க் பண்ண சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொன்னதும் இப்படி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். அப்போங்க லில்லி மேட்சே கிடையாதுப்பா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற சைட்டுங்க பேசினதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதை எப்படி நான் வந்து சும்மா விட முடியும், என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இங்கே தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துதான் ஆகணும்னு சொன்னதும் லில்லி நான் வந்து உன்கிட்ட வாங்கின காசை திரும்ப வாங்கலாம் தானே நீ ஐடியா பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் உன்கிட்ட இப்போ வந்து காசை பற்றி எதுவுமே வந்துட்டு பேசவே இல்லையே அப்படின்றத சைட்டு அவள் கேட்குறா. கண்டிப்பாக வந்துட்டு இங்கே நடந்ததுக்கு நான் வந்து பனிஷ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதுமே இதெல்லாம் பெரிய முயற்சியே கிடையாது விட்டுலான்னு சொல்லிட்டாங்க மேக்ஸ் சொன்னதுமே அதை எப்படி நான் விட முடியும், என்னோட ஃப்ரெண்டுக்கு இங்கே அநீதி நடந்திருக்கு, நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதுமே உங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணால் ப்ராப்ளம் ஆயிரும், யார் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அங்கே அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது எங்கள் போலீஸ் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு யார் போலீஸ்க்கு கால் பண்ணதுன்னு சொன்னதும் நம்ம லீட் அங்கே கால் பண்ணேன்னு சொல்கிறான். ஸோ அப்பாங்க போலீஸ் வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவர் அங்கே கோவப்பட்டு கேட்கும்போது இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு, இவ வந்துட்டு எல்லா பிளானுமே சொதப்பிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே ஹீரோயின் மேலே கோவமாயிட்டு இருக்கு, ரொம்பவே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ அங்கே போலீஸ் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீ வரலாமா, வந்துட்டு ரவுடி உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க, இந்த டைம் நீயே இங்கே வந்திருக்க, எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொன்னதுமே எனக்கு லியோட ஹெல்ப் சிலதில் தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்ற விஷயத்தை அவள் சொன்னதுமே
அதை கேட்டுட்டு அங்கே அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பாங்க ஷென் வரான். ஸோ பாங்க நம்ம ஷென் நீ என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே அந்த போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ இவனோட சேர்ந்து? இவன் வந்துட்டு அந்த மேக்ஸ் குரூப்போட வந்து ஓனரோட பையன். இவங்க வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான ஒரு பர்சன்ஸ். நீ இவங்ககிட்ட இருந்து விலகேறு இல்லை உனக்கு அது ஆபத்தாயிரும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவளாம் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே சூப்பர் மார்க்கெட் தான் போயிருக்காங்க. நீ இப்போ வந்து என்ன பண்றீன்னா அந்த பியூட்டி கிளப்போட எல்லாமே என்கிட்ட நீ கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத அவ சொல்றா. ரெண்டாவது வீட்டுக்கு போய் என்னோட அப்பாவையுமே நீ தொடர்ந்து கண்காணி, நான் அவர் மேலே வந்துட்டு கவனம் வைக்கணும் அப்படின்றத சொல்றான். அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியணும்னு சொல்றான். சாருமே அங்கதான் இருக்காரு. அவரோட நேம் வந்து ஜான். அப்பாங்க நம்ம ஷென்மே நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறது டேஞ்சர் இல்லையா அப்படின்ற சைட்டு அங்கே கேட்கும்போது பட் இருந்தாலுமே ஹீரோயின் எல்லாமே அங்கே வந்துட்டு பக்காவாக பண்ணுறதுக்கு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கா. அங்கே அவருமே அதெல்லாமே கேட்டுட்டு நானுமே உனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு போலீஸை நம்பாதன்னு அவன் சொன்னதுமே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நானும் அவளுமே வந்துட்டு போலீஸை தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத சொன்னதும் ஸோ அவங்க பிளான் படி அவங்க அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறதுக்குமே அங்கே ரெடி ஆயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே கிளம்பி போனதுமே அங்கே அவள் அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, திரும்பவும் இங்கே வந்து தொந்தரவு பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் எனக்கு இங்கே ப்ரைவேட் ரூம் வேணும் அப்படின்றத அவள் சொன்னதுமே உனக்கு நான் எந்த ரூமே கொடுக்க முடியாது, நீ வேணுக்குனே தொல்லை பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன இங்கே என்ன நல்ல வேலையாக பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லீகல் வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்கிட்ட காசு ஏகப்பட்டது இருக்குது, ஸோ நான் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. பேசாமல் அவங்க வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அங்கே இப்போ ரூம் எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக இருந்தால் அங்கே ஆஃபீஸர்கிட்ட என்ன பண்ணிட்டுருக்க, இந்த பொண்ணோட பேச்சை கேட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம், இதனால் ஏதாச்சும் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிராமா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த பொண்ணு உண்மையிலே பக்காவாக வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணக்கூடியவ, அவள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அவள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் பண்ணியிருப்பா, நீ வந்துட்டு மேலே நம்பிக்கை வை அப்படின்றத சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வேணுக்குமே அவங்க பிளான் படி அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு கத்துற மாதிரி சவுண்டெல்லாம் கொடுத்ததும் அதை கேட்டுட்டு லில்லி ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவ என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அங்கே கால் பண்ணி சொல்ல சொன்னதுமே இப்போ ஹீரோயின்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி மிஸ்டர் மேக்ஸ் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்ககிட்ட அவள் பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே மேக்ஸ் வந்ததுமே இவங்க உடனே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறா, அப்பா இவ நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காப்பா, வேணுக்குன்னு இங்கே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்றத சொல்லும்போது அங்கே பேங்க் ரொம்ப கோவமாயிட்டு உன்னை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண வாழ்க்கையில் பெரிய தப்பேவோ, நீ எனக்கே இன்னைக்கு தலைமையில் உட்காந்துட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப உத்தமர்கள்லாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப லாயலாகவும் கிடையாது, உங்களோட பல சீக்ரெட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்க உங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் அப்போ அங்கே மேக்ஸ் வந்துட்டு நீ யாரை பற்றி பேசுகிறேன்னு சொன்னதும் நான் எல்லாம் மிஸ்டர் வாங்க பற்றி தான் பேசுகிறேன், அவர் ரூமில் வந்துட்டு சீக்ரெட் கேமராலாம் வச்சுருக்காரு, அது மூலமாக ஏகப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவ பேச்சை நீங்கள் நம்பாதீங்க, நாங்கள் உங்களுக்கு இத்தனை வருஷமாக லாயலாக தானே இருக்கோம்னு சொல்லிட்டு பேசினதும் வந்து என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்கிட்ட அதுக்கு எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லி டெய்லரோட பாக்கெட்ல இருந்து ஃபோன் எடுத்து இதில் பாருங்க எல்லா ரெக்கார்டிங்குமே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்குறா, வீடியோஸ்மே இருக்குன்னு சொன்னதுமே அதை பார்த்ததுமே அவருக்கு பயங்கர ஷாக் ஆகி போயிருது. அப்போ கூட இருந்து இன்னைக்கு இத்தனை நாளாக குளிப்பறிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்போதான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ சண்டை நடக்கும்போது அப்படியே வந்து பார்த்துருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஐடியா பண்ணிட்டு அவனோட ஃபோன் மாதிரியே அங்கே வந்து ஃபோனை அவனோட பாக்கெட்டில் போட்டா, இவனுக்குமே தன்னோட ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மறுக்க முடியல, ஏன்னா சேம் அதாக இருக்குது ஃபோனு. அப்போ அங்கே வசமாக மாட்டிக்கிறாங்க. டெய்லருக்கு ஒரு பக்கம் வந்து வயிற்றுச்சலாக இருக்குது, இவளை போய் நம்ம சிஸ்டர்னு சொல்லிட்டு இந்த ஆள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா நம்ம தலையில அவள் மண்ணலி போட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி எவ்வளோ சொல்லி பார்த்தாலுமே அவர் கோவமாயிட்டு உங்களை மாதிரி ஒரு ஆளுங்க கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு கொலாபரேஷன் கிடையாது, எல்லாத்தையும் நம்ம இப்போவே கட் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் நீங்கள் இந்த சின்ன பொண்ணை பேச்சை கேட்டுட்டு நம்மளோட இத்தனை வருஷம் கொலாபரேஷன் நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே எவிடன்ஸ் எல்லாமே பக்காவே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஹீரோயின் இதெல்லாம் எப்படி
எப்படி பண்ணான்னு சொல்லிட்டுங்க வந்துட்டு யோசிச்சு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஷென்ட்ட தான் அவள் ஹெல்ப் கேட்டிருக்கா. ஸோ ஷென்மே வந்துட்டு அவளுக்கு பக்காவாக எல்லாமே இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து காரில் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட உனக்கு பயமா இல்லையா இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், நினைச்சா அதை அடையிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பான்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு போகும்போது கிட்ட உனக்கு பயமா இருந்தா நீ இதை விட்டு போகலாம்ப்பான்னு சொன்னதும், நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு போக முடியாதுப்பா, புலிவாளுக்கு பிடிச்ச கதை தான் இது அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா எதிர்த்தாப்புல அங்கே ட்ரக் வந்துட்டு இருக்கு. ஸோ இவன் ஹீரோயினை தான் அட்டாக் பண்ண வராங்களாக்குன்னு சொல்லிட்டு வேவாங்க வண்டி எல்லாமே திருப்பி பார்க்குறான். பார்த்தாங்க டார்கெட்டே இவன் தான். இவனுக்கு தான் ரொம்ப இன்ஜுரி ஆகிருது. ஹீரோயின் பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவன் டர்ன் பண்ணி என்னப்பா காப்பாற்ற ட்ரை பண்ணான். பட் அவங்க கொலை பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க டார்கெட்டே இவன் தான். இவன் மேலே கரெக்டாக தான் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அங்கே நம்ம லியும் ஜான்மே வந்ததுமே இதை பண்ணது நீ லிலி தான் சொல்லிட்டு டவுட் படுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், கண்டிப்பாக அவள் தான் பண்ணுவா, அதுக்குரிய இவன் எவிடன்ஸ் வேணா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், நீங்கள் என்ன வந்து எதை கண்டுபிடிச்சிங்களான்னு சொன்னதும், இல்லை அந்த ட்ரக் டிரைவர் இறங்கி ஓடி போயிட்டான், ஸோ நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே பார்த்தாங்க நம்ம சின் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் என்னப்பா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நான் வந்து உன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இப்போ சென்மே உன் கூட இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஹெல்ப் தேவைப்படுன்னு சொன்னதும், எனக்கு உன்னோட ஹெல்ப்லாம் தேவையில்லை, நீ என்னோட அப்பாவோட அடியாள்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், அவருக்கு ரொம்ப லாயலான ஒரு பர்சன் அப்படின்ற சொன்னதுமே, நான் லாயலாக தான்ப்பா இருந்தேன், பட் அவர் இவ்வளோ சீப்பான ஒரு பர்சனாக இருப்பார்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னை வந்துட்டு அவர் பலிக்கடை ஆக்கி கொலை பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஷென்னுக்கு வந்து நடந்ததுக்கு காரணமே லிலி தான். லிலியுமே அவங்க கூட கூட்டு சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட உயிருக்குமே ஆபத்து இருக்குது. ஜஸ்ட் போலீஸ், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு உனக்கு தெரிஞ்ச வித்தைகளை வச்சு மட்டும் ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்க மாஃபியாக்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் கூட இருந்தால் தான் உன்னால் சாதிக்க முடியும். கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே, நான் எப்படி உன்னை நம்ப முடியும், நீ டபுள் கிராஸ் பண்ணேன்னா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை போட்டு தள்ளுறதுக்குமே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, நீ வேணா எனக்கு ஒரு டாஸ்க் கூட நான் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ பேசாமல் என்னோட அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, என்னை வந்துட்டு நீ அந்த ட்ராஃபியுமே கைப்பற்றிட்ட, என்னை வந்து அடித்து லாக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லு, அவங்க அங்கே வரட்டும்னு சொன்னதுமே, நீ என்னவே மாட்ட வைக்கிற பார்க்குறியா அப்படின்ற சொன்னதும், அங்கே சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சேப்பா அப்படின்ற சொன்னதும், வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்றப்ப ரிஸ்க் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதே மாதிரி அவங்க அப்பாட்ட அங்கே கால் பண்ணி இப்படி ட்ராஃபியை வந்து எடுத்துகிட்டே உங்கள் பொண்ணை அடித்து மயக்கமாக்கியிருக்கேன்னு சொன்னதும், நீ அவன் மேலே கை வைக்காத, நானே வந்து அவளோட கதையை முடிக்கிறேன்னு இருந்தாலும் சொன்னதுமே, அவங்க ஃபேமிலி டோட்டலுமே ஹாப்பி ஆகிட்டு, அப்பா நாங்களுமே உங்கள் கூட வரோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அண்ணா ஆட்டமா போட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த பொண்ணோட அங்கே பாடி இருக்கா, அதை வந்து ஹேரை ஒதுக்கி பார்த்தா உள்ளே இருக்கிறது பார்த்தா லில்லி தான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே பேங்க் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, நான் உனக்கு வந்துட்டு சோறு போட்டு வளர்த்தா நீ எனக்கே வந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறியாடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாரு. ஸோ அப்போ அங்கே மேக்ஸ் வந்ததுமே என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு ஷாக் ஆனதுமே, அது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பறிச்சுட்டீங்க, அதனால் வந்துட்டு இப்படி நடந்துருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே அவன் அப்படி இவங்க மேலே பழிய தூக்கி போட்டதுமே அங்கே மேக்ஸ் ரொம்ப கோவமாயிட்டு, உங்களை மாதிரி ஒரு சீப்பான பர்சன்ஸை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்கிறாரு. உங்களோட புத்தி சரியில்லைன்னு தானே நான் கொலாபரேஷனை கேன்சல் பண்ணேன், பட் நீங்கள் என் பொண்ணவே இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அங்கே வந்து இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க பதவி பணம் பவர் எல்லாம் கிடைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ வேற நல்லா ஏற்றி விட்டதும் மேக்ஸுக்கு இன்னுமே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. உங்களை பற்றி எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லும் போது கொலாபரேஷனை கேன்சல் பண்ணிட்டீங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே அவங்கள பயங்கரமாக அடிக்க சொல்லி அங்க கட்டி போட்டு வச்சிருக்காரு. சோப் அங்க கட்டி போட்டு அடிக்கும் போது அவங்க வாங்க வந்து சொல்றாரு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமா நம்ம கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஜஸ்ட் வந்துட்டு இதை நீங்க கேன்சல் பண்றீங்கன்றதுக்காக நான் லிலியை போய் கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்க விக்டோரியா இவ போய் சொல்லிட்டு இருக்கா, ஷென்னை வந்துட்டு உங்க பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணி அவன் கோமால இருக்கான், அதனாலதான் வந்துட்டு இவ அவளை கொலை பண்ணிட்டான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்க மேக்ஸ் ரொம்ப ஷாக் ஆயிட்டு உண்மையா இதுன்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்றா, உங்க பொண்ணு வந்து ஷென்னை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுவான், அவன் கோமால போவான், நான் எப்படி அவளை சும்மா விட முடியும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே வாங்க வந்து உன்னெல்லாம் நான் வந்து பெத்ததே பாவம்னு சொன்னதும், அதை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, நீ எப்பயுமே என்னை டூலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு உன் வேலையில் முடிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு போட்டு தள்ளுவீங்களா, என் உயிர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இலக்காரம் ஆயிடுச்சா, என்னோட அம்மாவுமே ஒரு லேடி தானே, அவங்களுக்கு ஒரு சுயமரியாதைன்னு இல்லையா, நீ வந்துட்டு ஏமாற்றிட்டு விடுவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்ற சைட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஸோ மேக்ஸுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப
கோவமாயிட்டு நீ என் பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணியான்னு சொன்னதுமே உன் பொண்ணு வந்துட்டு நீ வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவள் பொண்ணாயிருவா யாரு அவனை பற்றி உனக்கு கவலை இல்லையா உன் தேவைக்கு அவனை யூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது இவ இப்படி லில்லியை கொலை பண்ணிட்டான்னு சொன்னதுமே ஹீரோயின்ட்ட நீ கொலை பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒருத்தவங்களோட உயிரை போய் எடுப்பனான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாங்க லில்லி மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே மேக்ஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்போ என்னாச்சு உனக்குன்னு சொன்னதுமே என் மேலே ஏதோ இடிச்ச மாதிரி இருந்துச்சுப்பா நான் மயக்கமாக்கிட்டேன்னு சொன்னதும் அப்போங்க ஹீரோயினை பார்த்துட்டு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி என் வாழ்க்கையவே நீ கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே அங்கே இவ வந்துட்டு அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இல்லீகல் கேஸில் அவள் வந்துட்டு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட சொல்கிறாங்க. ஸோ இவங்க மேலேயுமே எல்லா எவிடன்ஸுமே ஹீரோயின் சப்மிட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே அங்கே சக்ஸஸாக அங்கே வந்துட்டு அவள் என்ன பண்ணணும்னு வந்தாலும் அதை பண்ணி முடிச்சுடுறா. சர்ஜரி ஆகி அவங்க நல்லா ஆயிடுறாங்க. எங்கே உன்னோட ரேங்க் கார்டை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க மார்க் ஷீட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஷென்மே நல்லா அவளுக்காக புக் எல்லாமே கொண்டு வந்து நான் உனக்காக தான் ரிட்டனே வந்திருக்கேன் நீ என்னை ஏற்றுக்குவியா கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த சைடில் பார்த்தா அங்கே நம்ம ஜான்மே வர்றான் லீமே வர்றான் அவங்களுமே புக் எடுத்துகிட்டு வர்றானுங்க. சின்ன வயசுலேருந்து நீ என்னோட ஃப்ரெண்டு நீ வந்துட்டு என்னை ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் அங்கே ஜான்மே கண்டிப்பாக இவங்களோட பெஸ்ட்டாக நான் உன்னை பார்த்துக்குவேன் நீ என்னை ஏற்றுட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லி கேட்டதும் சைடில் நம்ம சின்மே வந்து அவனுமே பொக்கே கொடுத்துட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து என்னோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதான் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. உன்னோட லைஃப்பில் எல்லா சந்தோஷமே இருக்க பெஸ்ட் விஷஸ் அப்படின்ற சொன்னதும் அவள் தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இதில் பெஸ்ட்டான ஆப்ஷன்னா அம்மாவை தவிர வேறு என்ன இருக்குது நான் வந்துட்டு மற்றவங்கள சூஸ் பண்ணுறதை விட என்னோட அம்மாவை சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும். என்னோட அம்மாவுக்காக தான் நான் இத்தனை ரிவெஞ்ச் எடுத்தேன் அதை கண்டிப்பாக நான் பர்ஃபெக்டாகவுமே முடிச்சுட்டேன். என் லைஃப்பில் இதுக்கப்புறம் இந்த அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட் வேலையோ இல்லை இதுக்கப்புறம் இந்த மாஃபியா கேங்கோட ஃபைட்டோ எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஹாப்பியாக என்னோட அம்மாவோட சேர்ந்து நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.